அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சார்ந்து சீட் ப்ரெடிக்டர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்ஜினியரிங் காலேஜில் எந்த ரேங்க்கு கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் எந்த ரேங்க் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம். ஏன்னா இந்த வருடம் மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதால அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கே தடுமாறிட்டு இருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு கைட்லைன் வேணும். அதுக்காக ஒரு ரேங்க், இந்த ரெண்டையும் கிடைக்கக்கூடிய ரேங்க்கை பொட்டென்ஷியல் ரேங்க்குன்னும் எது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாங்கிறது ப்ராபபிள் ரேங்க்னு ரெண்டு காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க். அது கம்யூனிட்டி பிரிவுக்கு கீழே வந்திருந்தாலும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு கல்லூரி மாணவர்களால் SKCET என்று சுருக்கி அழைக்கப்படுகிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனுடைய கோட் நம்பர் வந்து 2718. ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்தம் 9 பிரான்ச்சஸ். 1 or 2 வந்து சமீபத்தில் சென்ற ஆண்டுலாம் புதிய பிரான்ச்சஸ்ஸு. பட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். SKCETயில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் பிரான்ச் வந்து CSBS, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதனோட கோடு வந்து CB. ஓப்பன் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 9833க்கு கிடச்சிருக்கு. 12092 வரைக்குமே கூட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம். BCயை பொறுத்தவரைக்கும் 12072க்கு கிடச்சிருக்கு. ஆனால் 13252 வரைக்குமே கூட சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம். BC முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 20940க்கு கிடச்சிருக்கு. ஆனால் 23458 வரைக்குமே துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். MBCயை பொறுத்தவரைக்கும் 25095க்கு கிடைக்குது. 27729 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். SCயை பொறுத்தவரைக்கும் 79915க்கு கிடைக்குது. 93371 வரைக்குமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம். SC அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் அப்பர் லோயர் ரெண்டும் ஒரே கட் ஆஃப் தான். 98356 ரேங்க் வரைக்கும் துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். ST கேட்டகரியில் கடந்த காலங்களில் இதில் அலாட்மெண்ட் கிடையாது. இதற்கு அடுத்ததாக நம்ம SKCETயில் பார்க்க போகிற பிரான்ச் மெக்கட்ரானிக்ஸ். கோடு வந்து MC. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 17821க்கு கிடைக்குது. 23807 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். BC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 22230க்கு கிடைக்குது. 31157 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். BCMஐ பொறுத்தவரைக்கும் 21161க்கு கிடைக்குது. ஆனால் 54029 கூட ஒரு வருஷம் கிடைச்சிருக்கிறதால அது வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். MBCயை பொறுத்தவரைக்கும் 32371க்கு கிடைக்குது. ஆனால் 46802 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். SC பொறுத்தவரைக்கும் 83068 கிடைக்குது. 99051 ரேங்க் இருக்கிறவங்க கூட சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். SC அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் அப்பர் லோயர் ரெண்டுமே ஒரே கேட்டகரி. 85320 ரேங்க்குங்கிறது நீங்கள் தைரியமாக போடக்கூடிய ரேங்க். ST கேட்டகரியில் அதே மாதிரி தான், அப்பர் லோயர் ஒன்று தான். 77372க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. SKCETயில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் சிவில் இன்ஜினியரிங். கோடு வந்து CE. OC கேட்டகரியில் 21736க்கு கிடைக்குது. 28329 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். BC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 25204க்கு கிடைக்குது. 35317 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். BC முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 30573க்கு கிடைக்குது. ஒரு வருஷம் 83809 கூட கிடைச்சிருக்கிறதால அந்த ரேங்க் வரைக்குமே ட்ரை பண்ணலாம். MBC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 29525க்கு கிடைக்குது. நீங்கள் ஏன் 39783 வரைக்குமே கூட தைரியமாக ட்ரை பண்ணலாம். SC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 64157க்கு கிடைக்குது. ஆனால் 68561 கூட துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். SC அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் 54029 கிடைக்குது. 61961 வரைக்கும் ரேங்க் இருக்கிறவங்க துணிஞ்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். ST கேட்டகரியில் கடந்த காலத்தில் இங்கே அலாட்மெண்ட் கிடையாது. SKCETயில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கோட் ME. OC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 14135க்கு கிடைக்குது. 27585 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். BC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 18018க்கு கிடைக்குது. 36228 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். BC முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 25927 கிடைக்குது. ஒரு வருஷம் 60659க்கே கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் தைரியமாக போடலாம். MBCயை பொறுத்தவரைக்கும் 24440க்கு கிடைக்குது. 48294 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். SC கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 62169க்கு கிடைக்குது. ஆனால் ஒரு வருஷம் 1,07,705 வரைக்கும் கிடைச்சிருக்கிறதால சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக அது வரைக்குமே போடலாம். SC அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் 79926 கிடைக்குது. ஆனால் 1,04,984 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். ST கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் அப்பர் லோயர் ரெண்டுமே ஒரே ரேங்க் தான். 99,104. இப்போ நம்ம SKCETயில்
அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE, கோட் வந்து EE. ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 12,726க்கு கிடைக்குது. 13,852 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 16,242க்கு கிடைக்குது. 16,999 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீம் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 31,658க்கு கிடைக்குது. ஆனால் 40,757 வரைக்குமே நீங்கள் துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 27,230க்கு கிடைக்குது. ஆனால் 31,435 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 74,196க்கு கிடைக்குது. 93,873 வரைக்குமே தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 74,812க்கு கிடைக்குது. 97,848 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் அப்பர் லோயர் ரெண்டுமே ஒரே ரேங்க்கு 85,956. எஸ்கேசிஇடியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ, கோடு வந்து இசி. ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 8,226க்கு கிடைக்குது. 9,913 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 9420க்கு கிடைக்குது. 12,055 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 17,918க்கு கிடைக்குது. 23,690 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 17,071க்கு கிடைக்குது. 21,017 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியில் 54,460க்கு கிடைக்குது. 63,210 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 68,436க்கு கிடைக்குது. 91,707 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 42,144க்கு கிடைக்குது. 68,258 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்கேசிஇடியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. இதனோட கோடு வந்து ஐடி. ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 8,865க்கு கிடைக்குது. 10,322 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 10,083க்கு கிடைக்குது. 12,127 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 16,811க்கு கிடைக்குது. ஆனால் 29,142 கூட ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 19,106க்கு கிடைக்குது. 25,002 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 57,286க்கு கிடைக்குது. ஆனால் 62,556 வரைக்குமே நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 70,421க்கு கிடைக்குது. ஒரு வருஷம் 1,01,573 கூட கிடைச்சிருக்கிறதால அந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் அப்பர் லோயர் எல்லாமே ஒரே ரேங்க் தான். 82,740. இதற்கு அடுத்து நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி, கோடு வந்து சிஎஸ். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 6,475க்கு கிடைக்குது. 7,699 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 7,681க்கு கிடைக்குது. 8,930 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 11,987க்கு கிடைக்குது. 17,720 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 12,707க்கு கிடைக்குது. 16,785 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியில் 45,047க்கு கிடைக்கும். 50,967 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 49,747க்கு கிடைக்குது. ஒரு வருஷம் 81,976 கூட கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் தைரியமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் 50,738க்கு கிடைச்சிருக்கு. 50,893 வரைக்குமே தைரியமாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடந்த வருடம் தொடங்கப்பட்ட ஒரு புது பிரான்ச் ஏஐ அண்ட் டிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதனோட கோடு வந்து ஏடி. இதில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா 10,155 கிடைச்சிருக்கு. பிசியை பொறுத்தவரையிலும் 12,051 கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 13,524 கிடைச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையிலும் 16,850க்கு கிடைச்சிருக்கு. எஸ்சியில் 64,390க்கு கிடைச்சிருக்கு. எஸ்சி அருந்ததியரில் 82,503க்கு கிடைச்சிருக்கு. எஸ்டியில் அலாட்மெண்ட் கிடையாது. எஸ்கேசிஇடியில் வந்து கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் உள்பட மொத்தம் 9 பிரான்ச்சஸுக்கான பொட்டென்ஷியல் ரேங்க் அண்ட் ப்ராபபிள் ரேங்க் ரெண்டையுமே நம்ம விரிவாக பார்த்துட்டோம் வந்து. அண்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க, உடனடியாக பண்ணுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.